வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலாப்பாக்கம் லொக்கேஷன் தான். சித்தாலாப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்கா. அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக சித்தாலாப்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தாலாப்பாக்கம் ஜெயநகர் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயநகர் ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு சித்தாலாப்பாக்கத்திலே நல்ல ஒரு மெயின் ஜங்ஷன் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயநகர் ஜங்ஷன் தான். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியே 30 ஃபீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். 428 ஸ்கொயர் ஃபீட் 428 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அதுமாதிரி கார்னர் ப்ராப்பர்ட்டி அங்கே பாருங்கள், அந்த சைடு நம்மளுக்கு ஒரு ரோடு இருக்குது, இந்த சைடும் ரோடு இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு வரும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 ஃபீட் ரோடு வரும். நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா நெசசரி ஸ்கூல் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹீரோ கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ கிட்ஸ் ஸ்கூலும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம சைட் பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க்கும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் 4 யூனிட் தான். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வீட்டுக்குமே நம்மளுக்கு 4 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. 10 இயர்ஸ் முன்னாடி என்ன பெயிண்ட் பண்ணாங்களோ அதே பெயிண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சித்தாலாப்பாக்கம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கான தான். பக்கத்துலேயும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் OMR ரீச் பண்ணால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு இப்போ தான் அந்த பீம் போட்டு எல்லாமே எழுப்பிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயநகர்லேருந்து பெரும்பாகம் கனெக்ட் பண்ணுற ரோடுங்க. எக்ஸாக்டாக நீங்கள் அந்த ரோட் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் OMRம் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நல்ல ஒரு மெயின் ஆக்சஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? அது மாதிரி ஏரியா பாருங்கள், ரொம்ப அமைதியான ஏரியாங்க நம்மளுக்கு. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து 10 வருஷம் ஆகிடுச்சு, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட்டை டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை டெமாலிஷ் பண்ணி கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் வச்சு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. கண்டிப்பாக இந்த சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களோட சேவிங்ஸ் வச்சு வாங்கும்போது டெமாலிஷ் பண்ணும்போது யூடிஎஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இப்போ 4 வீடு இருக்குது. ஃபியூச்சரில் கட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிட்டாக கூட கட்டலாம். ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டு அது மாதிரியும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக ரீவேல்யூஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு இருக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இங்கே நீங்கள் ஒரு கேட் மாதிரி போட்டுட்டு இது ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் செப்பல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டில் வந்துடும். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 728 ஸ்கொயர் ஃபீட் 728 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 428 428 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சைடும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நம்மளுக்கு அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல் ஷேப்பில் ஒரு சோபாவும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ இருக்குது, ஹுட்டட் விண்டோ. இந்த விண்டோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EB ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே EB கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஹாலை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, லேப்ட் இருக்குது, கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க வெஸ்டர்ன் சைடில் ஒரு கிளாஸ் செட் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு நீங்கள் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், இந்த டேப் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இங்கே ஒரு பால்கனிங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பால்கனி இருக்குது. அது ஒரு பால்கனி இருக்குது பாருங்க. கிச்சன் சைடு அங்கே ஒரு பால்கனி இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏரியாவை பாருங்க, ரொம்ப அமைதியான ஏரியாங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பாக உங்களுக்கு போகுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் என்ன பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்ல நீங்க ஈஸியா உங்களோட லோனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட்டுங்க. ஸோ அப்படியே வாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலாகவே இந்த ஏரியாவை பற்றி தெரியும். கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மேலே பாருங்க, இதை காட்டுங்க, மேலே பாருங்க. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய லேப்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பால்கனிங்க. ஆல்ரெடி ஒரு பால்கனி நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்க, கிச்சன்லேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். வாங்க, இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்க, லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் செட்டு, டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த வீடு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டேன். நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருக்க மாதிரி தான் அபார்ட்மெண்ட் எல்லாமே சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராகவே பாருங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 33 lakhs 33 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுல வந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, சின்ன நெகோசியேஷன் தான் இருக்கும். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெருசாகவும் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸை கோட் பண்ண மாட்டோம். நெகோசியேஷன் சின்னதாக தான் இருக்கும். அது மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்க வரவங்க பெரிய நெகோசியேஷன் எதிர்பார்த்து வராதிங்க, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.